திமுக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். திமுகவில் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த சர்க்குண பாண்டியன் ஆர்கே நகர் தொகுதியில் 1989 மற்றும் 1996 ஆண்டுகளில் 2 முறை சட்டசபை உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். கடந்த 2006 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றதை அடுத்து 2011 ஆண்டு வரை தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவராக பதவி வகித்து வந்தார். இவருக்கு பொன் பாண்டியன், முத்துச்சோழன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். 75 வயதான சர்க்குண பாண்டியன் கடந்த 6 மாத காலமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 2 நாட்கள் முன்பு வீட்டிற்கு வந்த சர்க்குண பாண்டியன் சனிக்கிழமை அதிகாலை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவரது உடலுக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பாடுபட்ட பணியாற்றிய திருமதி சர்க்குண பாண்டியன் அவர்கள் மறைவு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, மகளிர் சமுதாயத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது.